வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி விஜய். இன்று நாம் பார்க்கக்கூடிய திரைப்படம் ஆலங்காலம், அ விஷம். அதுதான் அதனுடைய டைட்டில். இதில் இது மதுவை பற்றி, மதுவினால் கெட்ட குடும்பத்தை பற்றி, அந்த பெண்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த ஆலங்காலம். இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் ஈஸ்வரி ராவ், அந்த இயக்குனர் அவரே கதாநாயகன் நடித்திருக்கிறாரு. இசையமைப்பாளர் ரகுநந்தனுடைய இசை மிகவும் அருமை. ஒளிப்பதிவாளருடைய ஒளிப்பது ரொம்ப சிரமத்தோடு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது. இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள், அந்த ஹீரோ ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோயினியாக சாந்தினி தமிழரசன், அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை ஒட்டியே அவங்க நடித்தது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். இந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி அவங்க இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு கேள்விக்குறியாகவே நாம் படம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த ஒரு இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் 2 பேருமே 3 தளத்தை தொட்ட அந்த ஹீரோ ஒரு முன்பின் அனுபவம் திரைத்துறையில் இல்லாத போதும் ஒரு சிறப்பான ஒரு நடிப்பாகவும் இயக்கமும் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதில் ஈஸ்வரி ராவ் ரொம்ப அற்புதமாக கடைசி கிளைமேக்ஸில் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நடிகர்களுடைய கதாபாத்திரங்களும் ரொம்ப சிறப்பாக செஞ்சது. அதில் ஒரு அளவீடு இருந்துச்சு. இந்த படம் என்ன நம்ம பெரிய பிரம்மாண்டமான நடிகர்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கே எழுகுது. ஆனால் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், கதையை நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ரஜினிகாந்த் கூட இந்த படத்தில் நடிக்கவே முடியாது. இந்த படத்தில் அருமையாக இந்த மதுவை பற்றியும், அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த குடும்பங்களுடைய வாழ்வியலை பற்றியும் இயக்குனர், நடிகர் அருமையாக அதை சொல்லியிருக்கிறார். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது ஒரு மதுவினால், இந்த போதையினால், இந்த போதைப் பொருட்களால் இந்த மக்கள் எவ்வளவு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, குடும்பங்களை இழந்து, எதிர்காலத்தை இழந்து, இளைஞர்களே பாதிக்கப்பட்டு, பள்ளிக்கூட மாணவர்கள் கூட குடிபோதையால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இயக்குனர் சொல்லியிருந்தார். இது அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இது யதார்த்தமாகவும் சினிமாத்தனம் அல்லாமலும் இதை சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக சொல்லியிருந்தார் இயக்குனர். இசை ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி தூக்கி நிறுத்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு இது பண்ணுறாங்க. இது அனைவரும் திரையரங்குகளை சென்று பார்க்கணும். திரையரங்க உரிமையாளருக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் திரையரங்குகள் நீங்கள் கொடுக்கணும். கண்டென்ட்டு கேட்குறீங்கல்ல. நான் சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியத்தோட நான் கேட்டோங்க. அவர் சொன்னார், கண்டென்ட் இல்லாமல், கண்டென்ட்டுன்னு சொன்னால் ரஜினிகாந்த் படம் ஒரு 4 நட்சத்திரங்களோட படத்தை மட்டும் தான் எடுக்க முடியும், மீதியெல்லாம் கல்யாண மண்டபமாக பூட்டி வச்சிடலாமான்னு கேள்வி கேட்டேன். அந்த வகையில் கண்டென்ட் கேட்டார். இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் நீங்கள் நீங்களும் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். சினிமா துறையை வளர்கிறதுக்கு திரையரங்கு உரிமையாளர்களுடைய பங்களிப்பு மிகவும் பெரிது. அந்த வகையில் இந்த படத்துக்கு நீங்கள் திரையரங்குகள் அதிகமாக கொடுத்து மக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி, இது போன்ற பல படங்கள் வெற்றி அடைஞ்சால்தான் புது புது தகவல்களையும், செய்திகளையும், விஷயங்களையும் நமக்கு திரைத்துறை மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி மீண்டும் ஒரு திரைவிமர்சனத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி. நன்றி, வணக்கம்.